சிவாய நம. சிவனே என்று இரு மனமே காற்றைய உடலாக கொண்ட காலங்கிநாதர். சதுரகிரியில் காலங்கிநாதர் மிச்சம் மீதமில்லாத ஆன்மீக உச்சத்தில் உயர்ந்து இருந்தார். ஒரு முறை காலங்கிநாதர் தவத்தில் இருந்த சமயத்தில் வணிகர் ஒருவர் காலங்கிநாதரை தரிசித்து நின்றார். என்னப்பா என்றார் சித்தர். சிவ ஆலயம் ஒன்றினை கட்ட ஆரம்பித்தேன். கட்டத் தொடங்கியது முதல் என் கட்டம் சரியில்லை. சொத்து பத்து அத்தனையும் விட்டேன். பாதி கூட முடியவில்லை. என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஜோதியா தெரிகின்றீர்கள், உதவுங்கள் சுவாமி. கெஞ்சினார், கதறினார், காலை பற்றினார். எத்தனை சொல்லியும் பற்றியதை விட்டாரில்லை. பற்றில்லா சித்தர் மனம் ஏனோ ஒப்பவில்லை. மௌனமாக இருந்தார். விடாகண்டரான வணிகர் விடவில்லை. அவருடனேயே தங்கி பணிவிடைகளை தொடர்ந்தார். அவரது மன உறுதியையும் சிவப்பற்றையும் போட்டு மாமுனி அவருக்கு உதவ உறுதி பூண்டார். சதுரகிரி மலையில் இல்லாதது இல்லை. சித்த ரகசியங்கள் ஆயிரம் ஆயிரம், மூலிகைகள் பல்லாயிரம், பலாபலன்கள் பல கோடி பல்லாயிரம். வணிகர் வந்தது, சதுரகிரிக்கு சரணடைந்தது. காலத்தொத்து மறைந்த காலங்கிநாதரிடம் பலன் இல்லாமல் போகுமா? அரிய மூலிகைகளை பறித்து வந்து தைலம் ஒன்றை தயாரித்த சித்தர் காலங்கிநாதர் அத்தைலத்தை கொண்டு தங்கம் தயாரித்தார். அடாடே, கோடி சூரிய ஒளி பொன்னிறம் தக தகவென ஓங்கி ஒளிர சதுரகிரியே திணறிதான் போனது. வேண்டிய மட்டும் எடுத்து சொல், உன் லட்சியம் நிறைவேற சிவன் அருள் புரிவார். வாழ்த்தி அனுப்பினார். வகார தைலம் எனும் பொன்னை உருவாக்கும் சித்த தைலத்தை கண்டார் காலங்கி நாதமுனி. வணிகர் எடுத்து சென்றது போக மீதமிருந்த தைலம் கெட்டவர்களுக்கும் பேராசை மனிதர்களுக்கும் போய் சேர்ந்தால் தீயது மிகுமே என கருதி காலங்கிநாதர் அருகில் இருந்த கிணற்றில் அதை கொட்டி கனத்த பாறை ஒன்றால் அதை மூடி 4 திசைகளிலும் 4 தெய்வங்களை காவலுக்கு வைத்தார். ஆம், தெய்வங்கள் கூட அவரது ஏவலுக்கு காத்திருந்தன. இன்னும் சதுரகிரி செல்வோர் மூலிகை கிணற்றையும் மூடிய பாறையும் வராகி காளி, பேச்சியம்மன், கருப்பண்ணசாமி எனும் காவல் தெய்வங்களை கண்ணுற்று வணங்கலாம். தனித்திருப்பது தவம் இருப்பது சித்தர்களின் ஏகாந்த நிலை. காலங்கிநாதரும் சதுரகிரியிலே நீண்ட தவம் இருக்க அமர்ந்து விட்டார். தன்னிலை மறந்த அவரை தட்டி எழுப்பியது ஒரு கரம். அக்கரம் குரு திருமூலநாதர் திருக்கரம். காலங்கி, சித்தர் மரபு உன்னோடு முடிந்துவிடக் கூடாது, வளர வேண்டும், ஆள் போல தலைக்க வேண்டும். நீ என்னிடம் உரிமையோடு கற்றதை நன்காய்ந்து தேர்ந்தெடுத்து சீடர்களுக்கு வழங்கு, உபதேசி, நல்லவர்களை உருவாக்கு. நாடு பேதம் வேண்டாம். சீனாவிற்கு செல், அங்கு பணியாற்ற உன் கடமையை செய். உபதேசித்து மறைந்தார் உன்னத்த குருவாம் திருமூலநாதர். அதன் பின்னர் காலங்கிநாதர் சீனா போனார். அம்மக்கள் மேற்பட உபதேசம் அருளினார். அவர்கள் மாண்புற மருந்துகள் தந்தார். சீன தேசத்திற்கு எப்படி போனார்? மாயமில்லை, மந்திரமில்லை. ககன குளிகை என்னும் அதிசய மருந்து அவர் கைவசம் இருந்தது. அதன் மூலம் சீனா சென்றார். உலகெங்கும் உயர பறந்தார். உலகம் உய்விக்க அதற்கென பிறந்தவர் போல உலா வந்தார். அக்னி வேள்வி நடத்துவதில் வல்லவர் காலங்கிநாதர். ஒருமுறை அகத்திற்காக கங்கை நதிக்கரையில் மரகத மலை அடிவாரத்தில் அன்னை ராஜேஸ்வரிக்கு அக்னி வேள்வி நடத்தி அகத்திய முனிவரின் ஆசிரியர்கள் பெற்றார். அவர் தம் உள்ளத்தில் அமர்ந்தார். கால் என்றால் காற்று, அங்கி என்றால் உடை. காற்றையே அங்கியாக அணிந்தவரே காலங்கிநாதர். தம் உடலை போல தசைகளால் ஆனதல்ல. அவர் உடல் காற்று அணுக்களால் ஆனது உணரலாம், தொட முடியாது. இஃதோர் உயர்நிலை, உயர் சித்த நிலை. ஒரு கட்டத்தில் 3000 வருடம் சமாதி நிலையில் இருக்க ஆசை கொண்டார் காலங்கிநாதர். உடனே தனது சீடர் போகரை சீனாவுக்கு வரவழைத்து தன் பணி தொடர கோரினார். அதன் பின்னர் குருநாதர் சீனாவிலேயே சமாதி கொண்டார். சீனாவில் காலங்கிநாதர் சமாதி இருக்கும் முக்காத கோட்டைக்கு அடிக்கடி செல்வது போகரின் வழக்கமாம். போகர் செல்லும் போதெல்லாம் சமாதி கதவு தானாக திறக்க, வாத்தியங்கள் இன்னிசை எழுப்ப, காலங்கிநாதர் ஒளிமயமா தக தகவென பொன்னிறமாய் 1000 கோடி சூரியனாய் காட்சியளிப்பது வழக்கம். காலங்கிநாதரின் நூல்கள் பல நம் கைக்கு கிடைக்கவில்லை. வைத்தியகாரியம், ஞானசாரசம், வகார திரவிய ஞானம், கற்பக விதி, ஞான பூஜ விதி, தண்டகம், பகரணி, இந்திரஜால, ஞான தீட்சா விதி,
உபதேச ஞானம் சூத்திரம், ஞான விந்த ரகசிய ஞான சூத்திரம் ஆகிய அரும்பெரு நூல்கள் அவரது அருளாற்றலுக்கு சான்று. சதுரகிரி குறித்த காளிங்கநாதர் பாடல் ஒன்று அவர் தம் ஆன்மீக அனுபவ சான்று. பாரப்பா அக்குகையின் உள்ளே செல்ல பாம்பாட்டி சித்தரும் தங்கியிருப்பார். தேரப்பா நீ வணங்கி அதன் மேற்காக திரும்பவே அத்திரி குகை தான் உண்டு. பாதை வழி நேராய் ஆதந்த சித்தர் பதியான குகை தெரியும். பார்த்து கொண்டே தேவதனை அடையாமல் உள்ளே சென்றால் வேதாந்த சித்தருடன் குதம்பை சித்தர் போதை உள்ள ஞான சித்தர் அடிவணங்கி இப்படி போகும் பாடல். சதுரகிரியின் ஆன்மீக சிறப்பை இப்படி அடியடியாய் அடியெடுத்து வைத்து சித்தத்தை துடிக்க வைக்கிறது. உலக புகழ் தத்துவ ஞானி கன்பூசியஸ் நீண்ட காலம் வாழ்ந்திட காளிங்கநாதரே காரணம் என்னும் ஒரு கருத்து ஆன்மீக உலகில் உண்டு. காளிங்கநாதர் தான் ஞானி கன்பூசியஸ் என்றும் ஒரு குறிப்பு உண்டு. காளிங்கநாதர் சித்தியடைந்து சீனா நாட்டில் என்றும் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் என்றும் போகிற இடங்களை சொல்லிவிட்டார். சேலம் அருகில் இளம்பிள்ளை கிராமத்தில் அமாவாசை கோயிலும் காளிங்கநாதரின் ஜீவ சமாதியும் உள்ளது. காளிங்கநாதருக்கு கஞ்சமலை சித்தர் என்ற பெயரும் உண்டு. சேலம் இளம்பிள்ளை மலையே கஞ்சமலை. பற்பல இடங்களில் சித்தியாவது சித்தர்களுக்கு வழக்கம் என்பது ஏற்புடையது என்பதால் காளிங்கநாதன் அருள் பெற நாம் சீனா தேசம் செல்ல வேண்டியதில்லை. அருகில் கஞ்சமலை இருக்கு, காஞ்சிபுரம் இருக்கு, சதுரகிரி இருக்கு. கஞ்சமலை செல்வோம், காஞ்சிபுரம் செல்வோம், சதுரகிரிக்கு செல்வோம். தெய்வ நிலையில் உலாவும் காளிங்கநாதர் அருள் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.